ரிப்போர்ட்ஸ் நோ சொந்தங்களுக்கு பணிவான வணக்கம். இன்றைய அரசியல் சார்ந்த நேர்களில் நம்மோடு பிரபலமான அரசியல் விமர்சகர் துக்ளக் வாசகர் குழுவினுடைய நிர்வாகி திரு ரவி டிடிஎஸ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். நேற்றைய தினம் பாஜகவினுடைய பொதுக்கூட்டம், கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பொதுக்கூட்டம் மதுராந்தகத்தில் நடந்தது. அப்போது டபுள் இன்ஜின் சர்க்கார் தேவை அப்படின்னு பிரதமர் மோடி சொல்லியிருந்தார். அதற்கு மாற்றாக தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காரு. பிரதமர் சொல்லும் டபுள் இன்ஜின் என்னும் டப்பா இன்ஜின் தமிழகத்தில் ஓடாது அப்படின்னு பதிலளித்திருக்காரு. அந்த டப்பாங்கிறதுக்கு அவர் சொன்ன காரணம் என்ன? 4 லட்சம் கோடிக்கு பட்ஜெட் போடுற, 9 லட்சம் கோடிக்கு கடன் வாங்கியிருக்கிற, 40,000 கோடிக்கு கல்வி நிதி ஒதுக்குற ஒருத்தர் 3,000 கோடி வரலைங்கிறதுக்காக இன்ஜினை டப்பாங்கிறாரு. இப்போ யார் முதலமைச்சராக இருக்கணுங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பேசணும். 4 லட்சம் கோடி பட்ஜெட்டு, 40,000 கோடி கல்விக்கு நிதி ஒதுக்கினது, எஸ்எஸ்ஏ படி 60-40ங்கிறத முடிவு எடுத்துட்டாங்க. நீங்கள் 40 செலவு பண்ணால் நான் 60 கொடுப்பேங்கிறது தான் அதனுடைய கணக்கு. 2 வருஷமாக இந்த மரமண்டைகளுக்கு நம்ம புரிய வைக்க நினைக்கிறோம். அந்த மரமண்டையிலேருந்து கிளையும் வர மாட்டேங்குது, இலையும் வர மாட்டேங்குது, புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. 3,000 கோடி வரல, நிதி ஒதுக்கலைங்கிறாங்க. நிதி அண்ணா அறிவாலயத்துக்கு ஒதுக்கணுமா, இல்லை பொன்முடிக்கு ஒதுக்கணுமா, இல்லை தங்கம் தென்னரசுக்கு ஒதுக்கணுமா, அது இவர் பார்த்துக்கணும். மாநிலத்துக்கு நேற்றுக்கு அவர் முக்கியமாக சொல்லியிருக்காரு, 11 லட்சம் கோடி டைரெக்டாக வந்திருக்கு, 3 லட்சம் கோடி மாநிலத்துக்கு என்ன பண்ணணுமோ அதை ஃபினான்ஸ் கமிஷன் மூலமாக பண்ணியிருக்கோங்கிறார். நீங்கள் என்ன சொல்லணும்? வந்திருக்குன்னு சொல்லணும், வரலைன்னு சொல்லணும். நீ வெள்ளை அறிக்கை கொடுன்னு வைகோவை வச்சு கேட்டால், வைகோ கிட்ட ஐடிசி சிகரெட்டை எப்படி விற்கலாம், கோல்ட் ஃப்ளாக் கிங்கோட இன்றைக்கி விலை என்ன, அதையெல்லாம் பற்றி டீட்டெயிலாக நான் பேச முடியும். அவர் ஒன்றும் சிகரெட் கம்பெனி நடத்தல. இல்லை, அதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக பேசணும். அவர் சிகரெட் கம்பெனி நடத்தினார், நான் ஏன் சொன்னேன், நீங்கள் ஏன் கஷ்டப்படுறீங்க? பாவம், அவர் அதெல்லாம் பண்ணலையே, தமிழ் ஈழத்துக்காக தானே இருக்கார். அவரை வச்சுக்கிட்டு பதில் சொல்கிறீங்க. டப்பா இன்ஜினுங்கிறீங்க. அப்போ கோச்சுக்கு என்ன பண்ணணும்? டப்பா இன்ஜினை வச்சுக்கிட்டு முதலமைச்சருக்கு ஒரு பொது அறிவு வேணும். 3,000 கோடி கொடுக்கல, அதனால் மத்திய அரசு பணம் வரலன்னு சொல்கிறார். இதை மக்கள் ஒத்துப்பாங்களா? மக்கள் கூட ஒத்துக்க மாட்டாங்க. நம்பர் 1. உடனே நாம் இப்போ டபுள் இன்ஜினெல்லாம் தாண்டி போயாச்சு. 18 மாநிலங்களில் நம்ம இப்போ ஆட்சி செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் ட்ரிபிள் இன்ஜினுக்கு போயிட்டோம். அதாவது பஞ்சாயத்து லெவலில் எங்கே மகாராஷ்டிராவில் வெற்றி பெற முடியாதுன்னு சொல்லும்போது, இல்லைங்க இந்த வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் வந்திருக்கோம், டெல்லியிலையும் வந்திருக்கோம், ஒவ்வொரு மாநிலத்திலையும் ட்ரிபிள் இன்ஜினுக்கு போகிறோம். இவர் இன்னும் கும்மிடி பூண்டியை தாண்ட முடியாத ஒரு ஸ்டீம் இன்ஜினை வச்சுக்கிட்டு 3,000 கோடிக்கு ஒரு கதையை பேசிக்கிட்டு ஒரு விளக்கம் சொல்கிறாருன்னா பாவம், பரிதாபம்னு சொல்லிக்கலாம். ஒன்றிய பாஜக அரசு ஏற்படுத்தி வரும் அத்தனை தடைகளையும் தகர்த்தெறிந்து தான் தமிழ்நாடு வரலாறு பேசும் வளர்ச்சி அடைந்துள்ளது. 100 மீட்டர் ரேஸில் ஓடுறீங்க, நடுவில் ஒரு 6 தடை வச்சுருப்பாங்க. அப்படி பண்ணால் தடைகளை போட்டோம், தடை வைக்கலைன்னா நார்மல் ஓட்டம் இல்லையா? இந்த தடைகளை மீறி இவர் என்ன பண்ணார்? 3,000 கோடி வரலைங்கிறதுனால ஆசிரியருக்கு சம்பளம் கொடுக்கலன்னு சொன்னார். இதை விட அபத்தம் இந்த உலகத்தில் உண்டா? கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது கல்வி. சம்பளம் கொடுக்க வேண்டியதும் மற்றதும் பார்த்துக்க வேண்டியதும் மாநில அரசு. 40% வேலை செஞ்சதுக்கான கணக்கு கொடுத்துட்டா அந்த 3,000 கோடியும் வந்துட போகுது. இவர் எதை வைத்து கொண்டு பேசுகிறாரு? எந்த தடைகளை இவர் மீறிட்டார்? வரப்போகிற தடை ஒன்று சொன்னார். 2004 வாஜ்பாய் ஐயா அரசில் இருக்கும்போது தான் டீலிமிட்டேஷனுங்கிற வார்த்தையே திரும்ப வந்தது. 25 வருஷம் கழிச்சு பார்த்துக்கலாம்னு முடிவெடுத்தது அந்த அரசு, திமுக இருந்த அந்த அரசு. 2026 தான் சென்சஸ் எடுக்க போகிறாங்க. அப்போ தான் டீலிமிட்டேஷனை பற்றி பேசணும். 8 மாதத்துக்கு முன்னாடி கட்சி தலைவர்களை வச்சு மாநாடு நடத்தியிருந்தாலும் பரவாயில்ல, முதலமைச்சர்களை கூட்டு வச்சுக்கிட்டு பாராளுமன்றத்தில் மறுசீரமைப்பை பற்றி பேசுகிறார். பாராளுமன்றத்துக்கும் முதலமைச்சருக்கு என்ன சம்பந்தம்? கட்சி தலைவருக்கு வேணால் சம்பந்தம் இருக்குது. ராகுல் காந்தியை கூப்பிட்டுருந்தாருன்னா இல்லைங்க நான் வர முடியாது அப்படின்னு அவர் தெளிவாக சொல்லியிருப்பார். இப்படி எல்லாமே அபத்தங்களாகவே செஞ்சுட்டு 505 வாக்குறுதி கொடுத்தேன், அதில் 364 நிறைவேற்றிட்டேன்னு நம்ம பென்சிலை வச்சு சில கருத்துக்களெல்லாம் விவாதத்தில் சொல்கிறாரு. 64 வாக்குறுதிகளை நிதி இல்லைங்கிறதுனால இவங்க புறந்தள்ளிட்டாங்க. இவங்க கொடுத்த வாக்குறுதி 525, 520 வாட்டவர் இட் இஸ். அந்த வாக்குறுதியில் 64 வாக்குறுதி இவங்க ஏன் தள்ளுபடி பண்ணிட்டாங்கன்னா நிதி இல்லையாமா. நிதி இல்லைன்னு மொட்டையாக சொல்கிறாங்க. நம்ம ராமதாஸ் ஐயா சொன்னார்ல, அவங்க அம்மா மேலே பாட்டில் அடிச்சிட்டார் அன்புமணி. கண்ணாடி பாட்டிலா பிளாஸ்டிக் பாட்டிலான்னு தெளிவாக சொல்லணும் இல்லையா? கண்ணாடி பாட்டில்னா கிரிமினல், சிவில் பிளாஸ்டிக் பாட்டில்னா சிவில் கேஸு. தெளிவாக சொன்னால் தானே நமக்கும் புரியும். அந்த மாதிரி இவர் பேசும்பொழுது நிதி பற்றாக்குறையினால் நீக்கிட்டோம் அப்படின்னா மாநில நிதியா மத்திய நிதியா அதை விளக்கணுமா வேண்டாமா?
இந்த மாதிரி ஒரு முதலமைச்சரை வச்சுக்கிட்டு அதில் வேறு அவருடைய மக்களுக்கு சொல்கிறார், அவருடைய தொண்டர்களுக்கு என்ன சொல்கிறாருன்னா, மக்கள்கிட்ட போய் பேசுங்க, கோவப்படாதீங்க. அவங்க கோவப்படுவாங்க. மக்கள் எதுக்கு கோவப்படுறான்? நீங்கள் தான் ராஜேந்திர சோழன், உங்கள் அப்பா தான் வந்து அந்த பல்லவன், உங்கள் பையன்தான் வந்து ராஜராஜ சோழன், மாற்றி சொல்லிட்டனோ, எதையோ ஒரு சோழன் வச்சுக்கோங்க. ஆட்சி நல்ல ஆட்சி தானே கொடுத்துருக்கீங்க. நீங்கள் என்ன சொல்லணும்? மக்களிடம் போங்கள், அவங்கள் புன்னகை மலர உங்களை வரவேற்பார்கள், எல்லா வீட்டிலையும் காப்பி கொடுப்பார்கள், எல்லா வீட்டிலையும் காப்பி குடித்து உங்கள் உடம்பை கெடுத்துக்கொள்ள, இப்படி தானே சொல்லணும். நல்ல ஆட்சி கொடுத்துருந்தா. மக்கள் கோவப்படுகிறார்கள், நீங்கள் கோவப்பட்டுறாதீங்க. ஏன்னா இது அனுப்புறதெல்லாம் ரவுடியை தானே. அவன் கோவப்பட்ட இந்த ரவுடிகள் கோவப்பட்டும் இல்லை. இப்படி நான் சொல்லலைங்க, அனுப்புறதெல்லாம்ங்கிறது தான் நான் சொன்னேன். அனுப்புறதெல்லாம் தான் நான் சொன்னேன். நான் வார்த்தைகளில் தெளிவாக இருப்பேன். எனக்கு ஸ்டாலின் மாதிரி ஏதாவது மடியில் கனமாக பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. இவர் சொல்கிறாருன்னு நான் சொல்கிறேன். இதையெல்லாம் புரிந்து கொள்ள முடியாதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் சொல்லும் டபுள் என்ஜின் மாநிலங்களான உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகாரை விட தமிழ்நாடு, கேரளா, தெலுங்கானா, கர்நாடகா, மேற்கு வங்கம் என உங்கள் டப்பா என்ஜின் நுழையாத மாநிலங்களில் தான் வளர்ச்சியில் கொடியெட்டி பிறக்குது. இவர்கிட்ட திரும்ப கேள்வி கேட்க முடியறதில்லை. ஏன்னா இவர் ப்ரெஸ் மீட்டில் உட்கார மாட்டார். இவங்க அப்பா அப்படி கிடையாது. இவங்க அப்பாவுக்கு வந்து ப்ரெஸ் மீட் நடத்தலைன்னா அன்றைக்கி பொழுதே போகாது. மத்தியானம் சாப்பிடலைன்னா கூட கவலை இல்லை. யாராவது 2 பேருக்கு கேள்விக்கு பதில் சொல்லணும். அப்படி யாரும் வர்றதுக்கு முடிவு பண்ணலை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் உங்ககிட்ட இன்டர்வியூ எடுக்கிறதுக்குன்னா, இவரே கேள்வி பதிலில் சொல்லி கேள்வியும் நானே பதிலும் நானேன்னு கருணாநிதி ஐயா கொடுப்பார். இவருக்கு அதெல்லாம் பாவம் தெரியல. வெஸ்ட் பெங்கால் இன்றைக்கி எங்கே 6 மாநிலங்களில் பிஜேபி இல்லை. வெஸ்ட் பெங்கால் இன்றைக்கி எந்த இடத்துல இருக்குது? ஏதாவது ஒரு பாராமீட்டர் எடுத்துக்கோங்க, எந்த இடத்துல இருக்குது? ஜார்க்கண்ட் எந்த இடத்துல இருக்குது? ஜார்க்கண்ட்லையாவது மைன்ஸ் இருக்குது, அது வந்து மைன்ஸை வச்சு தப்பிச்சுக்கும். பஞ்சாப் எந்த இடத்துல இருக்குது? பஞ்சாபாவது விவசாயத்தில் வந்து செழிப்பான ஒரு மாநிலம், பர்காபிட்டா இன்கமில் வந்து தனிநபர் வருமானத்தில் நல்லா இருக்கிற ஒரு மாநிலம். ஆனால் இடைத்தரகர்கள் தான் சாப்பிட்றாங்கங்கிறதுனால பஞ்சாபும் ஊற்றி முடிச்சு. கேரளாவை எடுத்துக்கோங்க. கேரளா இந்தியாவோட நிலைமை என்ன? உத்தரப்பிரதேசுக்கு வாங்க, மத்திய பிரதேசுக்கு வாங்க. இதை எல்லாத்தையும் புறந்தள்ளிட்டு 120 வருடத்துக்கு முன்னாடி இந்த நீதி கட்சின்னு ஒன்று வந்தது இல்லையா, அதுக்கு முன்னாடி இருந்த பாரத தேசத்தை எடுத்துக்கிட்டு எதெல்லாம் முன்னாடி இருந்ததுன்னு பாருங்கள். மகாராஷ்டிராவோ குஜராத்தோ தமிழ்நாடோ நல்லா இருக்கிறதுக்கு காரணம் ஆட்சியில் இருந்த ராஜராஜ சோழனோ பல்லவனோ பாண்டியனோ மட்டும் கிடையாது. இது எல்லாமே கோஸ்டல் ஏரியா. கோஸ்டல் ஏரியானும் போது வணிகம் தானே நடக்கும். இப்போ இந்த கேட் வழியாக தான் நீங்கள் கோவிலுக்கு போகணும்னு இருந்ததுன்னா அந்த கேட்டில் தான் வணிக கடைகள்லாம் இருக்கும். அந்த கேட்டில் தான் பிச்சைக்காரங்களும் உட்காந்துருப்பாங்க. அங்கே தான் அறநிலையத்துறையும் வந்து உட்காந்துருக்கும். இதெல்லாம் 3 வரிசையாக உட்காந்துருக்கும். அந்த கேட்டு தான் கோஸ்டல். அந்த கேட்டு கோஸ்டல் இருந்தும் கேரளா உருப்படாமல் தான் இருக்குது, ஏன்னா கம்யூனிஸ்டினுடைய அடிச்சாட்டியத்தினால. ஆனால் குஜராத்தோ மகாராஷ்டிராவோ தமிழ்நாடோ ரொம்ப செழிப்பாக இருக்குது. இந்த பக்கம் இப்படி லைட்டாக வந்தீங்கன்னா தெலுங்கானா கூட அதே காரணத்துக்காக கோஸ்டல் இருக்கிறதுனால, வைசாக் இருக்கிறதுனால தப்பிச்சுட்டு நல்லா வருது. இப்போ இந்த மாநிலங்கள் உருப்பிட்டதுக்கு சோழன் காரணம், பாண்டியன் காரணம், பல்லவன் காரணம், எல்லாரும் காரணம்னு எடுத்துக்கிட்டால் கூட இந்த மாநிலங்கள் முன்னேறதுக்கு காரணமே கோஸ்டல் தான், இவங்களால் இல்லை. நீங்கள் அதை கொண்டு வந்து நிலப்பகுதிகளையே 4 பக்கமும் சார்ந்த உத்தரப்பிரதேசையும் மத்திய பிரதேசையும் ராஜஸ்தானையும் பேசக்கூடாது. நம்பர் 1. அப்படி பேசுகிறதாக இருந்தால் உத்தரப்பிரதேஷ் குண்டா ராஜ்யமாக இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும், பீகார் வந்து ஒரு ரவுடி ஜங்கிள் ராஜா இருந்ததுக்கும் இப்போ 20 வருடமாக ஒருத்தர் அங்கே முதலமைச்சராக இருக்கிறதுக்கும் காரணங்கள் என்னன்னு பார்க்கணும். முதல்ல ஸ்டாலின் ஐயா பார்க்க வேண்டியது, இந்தியாவில் எத்தனை முதலமைச்சர்கள் மீண்டும் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள், இவர் ஏன் வாழ்க்கை பூரா இவங்க அப்பாலேருந்து யாரும் தேர்ந்தெடுக்கப்படலைங்கிறத பார்த்தாலே இவங்க லட்சணம் புரிஞ்சிடும். தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பாஜக செய்யும் துரோகங்களை நீங்கள் மறைத்தாலும் டிஎம்கே பெட்ராய்ஸ் டிஎன் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் மறக்கவே மாட்டாங்க. தமிழுக்கு இவங்க செய்த தொண்டு எனக்கு நல்லா தெரியும். நீங்கள் ஆரியக்கூட ரவுட்டில் தான் இருக்கீங்க. தயவு செஞ்சு ஒரு பேப்பர் பேனாக எடுத்துக்கோங்க. ஒரு 100 பேர் மாணவர்களை போய் சந்தித்து இலக்கணத்தில் ஒரு 4-5 விஷயம் சொல்லுங்கள். அவங்க எதையாவது சொல்லட்டும், புறநானூறு ஏதோ சொல்லட்டும், அல்லது எதுக்கு அந்த மேட்டரெல்லாம் சொல்லட்டும். 7 சீர் 3 சீர் 4 சீர் எல்லா கதையும் சொல்லட்டும். அவங்கக்கிட்ட போய் தொல்காப்பியம் என்றால் என்னன்னு கேளுங்க. ஏன்னா இவங்க அப்பா எழுதியிருக்கிறாரு. பன்னிருப்பாலைனா என்னன்னு கேளுங்க. 11 கீழ் கணக்குன்னா என்னன்னு கேளுங்க. இவர் தமிழ் வளர்த்த லட்சணம் நான் சொல்கிறேன். திருவள்ளுவருக்கு சிலை வைத்திருந்தாங்க தமிழ்ச்சங்கம் பெங்களூரில், அவங்க வச்சுருந்தாங்க. கருணாநிதி ஐயா ஒன்றும் வைக்கலை.
அந்த திருவள்ளுவர் சிலையை நீங்கள் திறக்கணும், அதுக்கு நான் வந்து உங்களுடைய ஆளுடைய சிலை இங்கே வைப்பேன். இவ்வளவு தான் வள்ளுவத்துக்கு இவங்க பண்ணது. தமிழுக்கு இவங்க பண்ணதனுடைய லட்சணம் இவ்வளவு தான். நாம் தமிழ், இந்தி, மலையாளம்னே பார்க்கல, தாய்மொழிங்கிற வார்த்தைக்குள்ளே தான் நம்ம வர்றோம். தாய்மொழியை வளர்ப்பதை பற்றி மட்டும்தான் நம்ம பேசுகிறோம். அது புரிந்து கொள்ள வேண்டும். தமிழுக்கு இவங்க சொந்த துரோகம்னு சொன்னார் இல்லையா, அதுதான் செம்ம தமாஷு. தமிழ்நாட்டில் ஒரு தமிழ் பல்கலைக்கழகம் கூட கருணாநிதி ஐயா தொடங்கலை. சட்ட புத்தகங்களில் தமிழில் எழுதி தமிழில் படிக்க வச்சு நிறைய வக்கீல்களை கொண்டு வரணும்னு நினைக்கவே இல்லை. இருக்கிற ஒரே தமிழ் யூனிவர்சிட்டியும் எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்தது. ஸோ இவங்க தமிழுக்கு என்ன பண்ணாங்கங்கிறது எனக்கு புரியல. எதையாவது சொன்னால் நான் கண்டிப்பாக கண்டுபிடிச்சுப்பேன். டெல்லியின் ஆணவத்திற்கு தமிழகம் தலை குனியாது அப்படின்னு சொல்லிட்டார். யாருக்கு? டெல்லியினோட ஆணவத்துக்கு. டெல்லியின் ஆணவத்துக்கு நீங்கள் எதுக்கு தலை குனிகிறீங்க? நீங்கள் சிக்கன் குனியாக்க வேணால் தலை குனிஞ்சுக்கோங்க. ஏங்க, நானாவது தலை குனியறதை பற்றி, நீங்கள் சிக்கன் குனியாக்கே தலை குனிஞ்சிட்டு உட்காந்துருக்க போகிறீங்க. உங்களை யார் குனிய சொல்கிறாங்க? இவரே பாருங்களேன். இப்போ ஒரு ஸ்லோகன் கொடுத்தா எப்படி கொடுக்கணும்? ரிப்போர்ட்ஸ் நவ் நிமுரும் அப்படின்னு கொடுக்கணும். அதான ஸ்லோகன். ரிப்போர்ட்ஸ் நவ் சாயாதுன்னா என்ன அர்த்தம்? தமிழகம் தலை குனியாதுன்னா என்ன அர்த்தம்? முட்டாள்தனமாக இருக்குது. தமிழகம் தலை நிமிரும் அப்படி சொல்லணும். ஓரணியில் தமிழ்நாடுன்னாரு, பேர் மாற்றினா தான் சரியாக வருங்க, ரிவால்வர் ரிட்டான்னு பேர் வச்சுக்கோங்கன்ட்டு இப்போ என்ன பண்ணுறாரு? ஏதோ ஒரு தமிழ்நாடுன்னு புதுசாக கொண்டு வர்றாரு. இவங்க என்ன பேசுகிறாங்கன்னு எனக்கு புரியல. 2021 தேர்தலில் என்டிஏ கூட்டணியில் டிடிவி இல்லை, இப்போது கூடுதலாக ஆட் ஆயிருக்கார். அதனால் என்ன மாற்றம் வரும்? ஏன்னா 24 அவர் ஆல்ரெடி வந்து ஆட் ஆயிருந்தார். நான் கேட்குறது 21க்கு 20 பாருங்க. நீங்கள் ஏங்க 21 1998க்கு போங்களேன். சுப்பிரமணிய சாமி செய்த ஒரு முட்டாள்தனமான வேலையினால 99 முதல்ல வாழ்க்கையில் மாறனை தவிர திமுக டெல்லியை பார்த்ததே 99 தான். ஆட்சியை கவுத்துட்டு வாஜ்பாய் இதுக்குள்ளே கொண்டு போனதுனால தான் இவங்க மத்திய அரசுனா என்னென்னு இவங்களுக்கு தெரியும். டெல்லி எங்கே இருக்குன்னு ஊர் சுத்த போயிருப்பாங்க, பதுக்கெல்லாம் அவாலாக்கெல்லாம் போயிருப்பாங்க. ஆனால் அரசு ரீதியாக போனதில்லை. அந்த காரணத்துக்காக தான் இவங்க போனாங்க. 2019 அப்படி பார்த்தா கரெக்டாக சொல்லுங்கள். 2019 தினகரன் பிஜேபியை எதிர்த்தார். 21 தனியாக நின்றார். 24 வந்து சேர்ந்தார். 26 அமமுகவும் அதிமுகவும் ஒரே கூட்டணிக்குள்ளே வந்திருக்கு. அப்படி வேணால் சொல்லுங்கள். என்டிஏ கூட்டணிக்குள் இரண்டும் வந்திருக்குன்னு சொல்லுங்கள். அதுதான் நடந்திருக்கு. யார் யார் எங்கெங்கே இருந்தாங்களோ, ஜெயலலிதா அம்மாவை அனுப்பி வைத்த பிறகு யார் யார் எங்கே இருந்தாங்களோ அவங்களாம் நேற்றுக்கு ஒரே இடத்துக்கு வந்திருக்காங்க. இவ்வளோ தான் நீங்கள் பார்க்கணும். இல்லை, நான் கேட்குறது அதில் வேல்யூ ஆடடாக என்ன இருக்கும்? தேசிய ஜனநாயக ஒன்றுமே இருக்காது அப்படின்னு. ஒரு வேல்யூ அடிஷனும் இருக்காது. ஓகே, 20+18 ஆல்ரெடி அதிமுகவும் பிஜேபியும் 2024 பிரிஞ்சிருந்த நிலையிலேயே ப்ரூவ் பண்ணிடுச்சு. நம்பர் 1. பாராளுமன்றத்தை தேர்தலோட சட்டசபை தேர்தலில் வந்து வீரியம் இருக்கும். நம்பர் 2. வாழ்க்கையில் 2வது முறை சட்டசபையில் 5 வருடம் ஒரு நாள் திமுக உட்கார்ந்ததில் எம்ஜிஆரை விரட்டி அடித்ததுக்கு பிறகு. நம்பர் 3. நம்பர் 4, இவங்க எல்லாரும் நேற்றுக்கு வந்து நான் கிருஷ்ணசாமி ஐயாவை மிஸ் பண்ணேன். அவரும் வந்திருக்கணும். தேமுதிகவை நான் மிஸ் பண்ணவே இல்லை. அவங்க எங்கே இருந்தாலும் நமக்கு நல்லது தான். அங்கே இருந்தால் எதிர்த்து ஜெயிக்கலாம், இங்கே இருந்தால் உட்கார வச்சு ஜெயிக்கலாம். ரொம்ப சிம்பிள். நாமளே உழைச்சி ஜெயிக்க வைக்கணும். அவங்களுக்கு ஒரு 500 கோடியோ 300 கோடியோ கொடுக்கணும். இது ரொம்ப ஈஸி. தேமுதிகவை நான் கணக்கில் கொண்டு வரல. ஸோ இந்த இடத்துல ஒன்றுமே தேவையில்லையே. 2024 ரிசல்ட் எடுத்துக்கோங்க. 5வது தான் ரொம்ப முக்கியம். 2019 18% என்டிஏக்கு, 21 33, 24 20+18 வளர்ந்துக்கிட்டே வருது. திமுக அது 52, 48.3, 37.3, இப்போ கீழே இறங்க போகுது. இவ்வளவு தான் எனக்கு வேணும். இதெல்லாம் நல்லாட்சி கொடுத்ததுனால, நல்லாட்சி கொடுத்து நம்ம செங்கல் வேலன் இவர் உதயநிதியை துணை முதலமைச்சர் ஆக்கினதெல்லாம் காரணங்கள். அவர் வந்து வீழ்ச்சி எடுத்துகிட்டு போகிறதுக்கு. ஸ்டேஜில் மாம்பழம் சின்னத்தை பயன்படுத்தினது சம்பந்தமாக ஒரு சர்ச்சையான ராமதாஸ் வந்து ஒரு வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. தேர்தல் ஆணையத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்னம் வந்து முடக்கி இதை பற்றி டிஸ்கஸ் இருக்கிறப்போ இது மாதிரி பேனரில் போடுறதோ, பிரதமர் இங்கெல்லாம் வந்திருக்காரு, இதெல்லாம் அவமரியாதையா இல்லையா? ராமதாஸ் ஐயாவை பொறுத்த வரைக்கும் அன்புமணி ரொம்பவும் நாகரிகமாக, அழகாக, தெளிவாக படித்த அந்த பண்போடு ஹேண்டில் பண்ணுறாரு. அவர் கேட்குற எந்த கேள்விக்கும் இவங்க பதில் சொல்லலை. ஏன் பதில் சொல்லலைன்னா, ராமதாஸ் ஐயா ஒரு சமுதாயத்துக்காக உழைச்சிருக்காரு, அரசியலில் ரொம்ப வருஷமாக இருந்திருக்காரு. அவர் தான் ஸ்தாபகர் பாமகவுக்கு, எந்த குழப்பமும் இல்லை. இப்போ கேள்வி என்னென்னா, இவங்களுக்கு மாநில கட்சி அந்தஸ்தே போயாச்சு. அப்போ சின்னம் எப்படி நீங்கள் கொண்டாட முடியும்? ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், சின்னத்தை நீங்கள் கொண்டாடணும். அந்தஸ்து போயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? விஜயகாந்த் பண்ண மாதிரி முதல் தேர்தலில் வரும்போது என்ன பண்ணார்?
எல்லாருக்கும் முரசை கொடுத்து ஒரே டைமில் பேப்பரை ஓப்பன் பண்ணுற மாதிரி பண்ணி 10:15 10:30 பகுத்தறிவு இருந்தாலும் இவங்க எல்லாரும் அமாவாசையெல்லாம் பார்ப்பாங்க, நல்ல நேரத்தில் எல்லாருமே பார்ப்பாங்க. கருணாநிதி ஸ்டாலின் ஐயா கூட இது ராகுகாலம் பார்த்து தான் போய் சேருவார். பார்த்துட்டு கரெக்டாக ஓப்பன் அப்படின்ன உடனே ஓப்பன் பண்ணி எல்லாரும் ஒரே சின்னத்தை வாங்கினாங்க. இப்போ தாவேகாவுக்கு ஒரே சின்னம் விசில் கொடுக்கப்பட்டது. கரெக்டாக அதில் ஏதாவது குழப்பம் இருக்கா? ஆனால் பாமகவுக்கு அந்தஸ்து இல்லையே. அந்த நிலைமைக்கு கொண்டு வந்ததாரு? 2006க்கு பிறகு எந்த தேர்தல்லையுமே பாமக கூட்டணி ஜெயிக்கவே இல்லையே. மாநிலத்தில் அரசில் இருக்குது பாமக கூட்டணி, கலைஞர் ஐயாவுடைய ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குது. 2009 அதிமுகவோட பாராளுமன்றத்தை சந்திக்கிறாங்க. இவங்க எல்லா தொகுதியிலையும் தோத்துட்டாங்க. அதிமுக ஓரளவுக்கு ஜெயிச்சுது, ஆனால் இவங்க எல்லா தொகுதியும் தோத்துட்டாங்க. 2011 திரும்ப திமுக கிட்ட போகிறாங்க. ஜெயலலிதா ஜெயிச்சாங்க. 14 கேள்வியே இல்லை, 16 வாய்ப்பே இல்லை, 19 இப்படி ஆகிப்போச்சு, 21 அப்படி ஆகிப்போச்சு. ஸோ இவருக்கு அந்தஸ்தே. அப்போ எப்படி மாம்பழம் சின்னத்தை பற்றி பேச முடியும்? நான் சேலம்ங்கிறதுனால மாம்பழம் வைக்கிறேன், இதுக்காக வச்சுட்டு போகிறேன். இது ஒன்று. ஆனால் சீரியஸாக அவங்க கேள்விக்கு பதில் சொல்லணும்னா, தேர்தல் ஆணையம் ஆல்ரெடி அன்புமணியை அங்கீகரிச்சாச்சு. அதில் நீங்கள் வழக்கு போடலாம். சசிகலாமா கூட தான் ஒரு வழக்கு போட்டிருக்காங்க, நான் தான் பொதுச் செயலாளர்னு. இன்றைக்கும் ஒரு சேனலில் நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவின் பொதுச் செயலாளர் சசிகலான்னு தான் கூப்பிடுவாங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இந்த பொதுக்கூட்டம் என்ன விதமான இம்பேக்டை இங்கே கிரியேட் பண்ணி? உண்மையை சொன்னால் இம்பேக்ட் கிரியேட் பண்ணியிருக்கணும். ஒன்று என்ன சொல்லிச்சுன்னா, 4-5 வருடமாக இவங்க இந்த 200 ரூபாய் கேஸெல்லாம் ஏகப்பட்டது டிவிலெல்லாம் உட்காந்துருக்குமே, மாற்றி மாற்றி என்டிஏ என்னாச்சு, யாருமே வரல, ஏன் வரல, அவர் பிரம்மாண்ட கூட்டணி அமைப்பு என்னாரு, என்னாச்சு, ஏன் வரல அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருந்தாங்க. திமுக ஏதோ ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி புலம்பிகிட்டே இருந்தாங்க. பிப்ரவரி 8ஆம் தேதி தெரிஞ்சிடும் காங்கிரஸ் ரைட்டில் வச்சுக்குமா, லெஃப்ட்டில் வச்சுக்குமா, சென்டரில் வச்சுக்குமாங்கிறது தெரிஞ்சிடும். மாநாடு, திமுக மாநாடு நடக்க போகுது. அந்த மாநாட்டில் அவங்க முடிவு பண்ண போகிறாங்க, யார் இருப்பாங்கங்கிறது பார்த்தா தெரிஞ்சிடும். ஆனால் இங்கே பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் 2016 இருந்தார்களோ அவர்கள் 19 ஒருங்கிணைந்தார்களோ, அவர்கள் 21 நன்றாக இணைந்தார்களோ, 23 பிரிந்தார்களோ, அவர்களெல்லாம் திரும்ப சேர்ந்து ஆல் பாஸ்ட் டென்ஸ் ஹஸ் பிகம் ஃபியூச்சர் டென்ஸ். இவ்வளவு தான். மற்றதெல்லாம் முடிஞ்சு போன கதையாகி போச்சு. பழச பேசி பிரயோஜனம் இல்லை. ஸோ தெளிவாக தான் இருந்திருக்கு. ஆனால் இந்த பொதுக்கூட்டத்தில் ஏதாவது ஒரு மிகப்பெரிய அறிவிப்பு ஒன்று வந்திருக்கணும், கண்டிப்பாக வந்திருக்கணும். அந்த அறிவிப்பு எதுவாக வேண்டுமானாலும் இருந்திருக்கலாம். நேருவை பற்றி தெள்ள தெளிவாக பேசி இருந்திருக்கலாம். இன்னொரு 3 அமைச்சர்கள் உறுதியாக ஜெயிலுக்கு போக போகிறாங்கங்கிறத எடுத்து சொல்லியிருந்திருக்கலாம். ஆனால் அவங்க காட்ட நினச்சது, பாரு என்டிஏ ஒழுங்காக இருக்குது, நீ என்ன இருக்க, இவ்வளோ தான் அவங்க கேட்டிருக்காங்க. நாங்கள் ரெடி, நீ ரெடியா, இவ்வளோ தான் கேட்டிருக்காங்க. இல்லைங்க நாங்கள் இன்னும் ரெட்டியோடலாம் பேசிக்கிட்டு இருக்கோம், நாங்கள் ஒன்றும் ரெடி ஆகலை அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டு இருக்கு திமுக. இதில் என்ன இருக்குது? எங்களோட பல்வேறு கருத்துக்களை மிக்க நன்றி.